ஹாய், இந்த வீடியோவில் ஆங்கிள்டு நெக்லைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து யூ பார்த்தோம், ஸ்கொயர் நெக்லைன் பார்த்தோம். இங்கே ஆங்கிள்டு நெக்லைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேம் கேன்வாஸ் எடுத்துக்கிறோம், ஃபோல்ட் பண்ணி நெக்லைன்லாம் அலைன் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம இப்படி தான் பண்ணுவோம், ஸ்கொயர் யூக்கு எல்லாமே இப்படி தான் பண்ணுவோம். பட் இங்கே நான் இன்னொரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்னா, ஸோ கேன்வாஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்லைனையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணக்குள்ள நீங்கள் எங்கேயுமே மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இல்லை. சம்டைம்ஸ் ஃபோல்டிங் அலைன்மெண்ட் ப்ராப்பர் இல்லைனா கூட உங்களுக்கு கேன்வாஸ் கட் பண்ணக்குள்ள மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. ஃபைனலாக நம்ம அலைன் பண்ணக்குள்ள ப்ராப்பராக வராது. அதனால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கூட உங்களோட கம்ப்ளீட் நெக்லைன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேஸ் பண்ணக்குள்ள ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நெக்லைனுக்குள்ளே அப்படியே சாக்கை விட்டு கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து க்ளோஸாக உள்ளே போகக்கூடாது. சாக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். எக்ஸாக்டாக நெக்லைனை மார்க் பண்ணணும். ஸோ ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம எப்பயுமே வந்து அவுட் சைடில் 1 inch கொடுப்போம்ல, இங்கே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேணாம். ஜஸ்ட் அப்படியே யூவாக ஃபார்ம் பண்ணி ரவுண்டில் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதே ஷேப்புக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே ரவுண்டில் கொடுத்துக்கிட்டேன். இப்படியும் கொடுக்கலான்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1 inch கொடுத்து நான் அந்த கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்னர் நெக்லைன் எக்ஸாக்டாக கட் பண்ணோம். நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸை லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணணும். ஸோ ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ராங் சைடில் கேன்வாஸோட அயன் பார்ட்டை பாட்டமில் வைக்கிற மாதிரி வச்சு, ஸோ உங்கள் கையால் அந்த நெக்லைனில் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அயன் பண்ணணும். ஸோ அயனிங் சைடு வந்து ஃபேப்ரிக் மேலே இருக்கணும். அயன் பண்ணக்குள்ளே நான் சொன்ன மாதிரி தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் வச்சு எடுக்கணும். வச்சு எடுக்கக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன்வாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினோடனே அது நல்லா திக்காக பேஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம அவுட் சைட் கர்வ் இருக்குல்ல, அங்கே வந்து 1 centimeter விட்டு கட் பண்ணணும். ஸோ டேப் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 centimeter கண்டினியூஸாக மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கேன்வாஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு நெக்லைன் எடுத்துக்கோங்க. நெக்லைனில் இந்த கேன்வாஸை வச்சு அலைன் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும் ப்ராப்பராக அலைன் ஆகுதான். ஸோ முக்கியமாக இந்த 3 corners கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச்சிங்க்கு ஃபஸ்ட்டு கேன்வாஸில் சைடில் இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது யூ நெக்கில் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுமோ அதே டெக்னிக் தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக ரிங்கிள்ஸ் வரும். ஏன்னா இது கர்வியாக இருக்குது. ஸோ அந்த ரிங்கிள்ஸை பிரேக் பண்ணி ஸ்மால் ரிங்கிள்ஸ் ஆக்கி எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் ஸ்டிச் கொடுங்க. ஸோ உங்கள் கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த ரிங்கிள்ஸ் மேலே. லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மெயின் நெக்லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் அலைன் பண்ணணும். ரைட் சைடில் கேன்வாஸ் வச்சுக்கோங்க. ரைட் ஆன் ரைட், அதாவது கேன்வாஸில் கிளாத் ஃபேப்ரிக் தான் ரைட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆன் ரைட் வச்சு, ஸோ 3 corner இருக்குது. 3 cornersலையும் பின் பண்ணிக்கோங்க பேர்ல் பின் வச்சு. ஸோ எப்பயுமே டிஃப்ரெண்ட் நெக்லைன் பண்ணக்குள்ள கார்னர்ஸ் கரெக்டாக வந்து பின்னாக இருந்ததுன்னா மற்ற சைடில் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகிடும். ஸோ இப்போ 1/4 சீம் அளவன் ஸ்டிச் பண்ணுறேன். லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நெக்லைன் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கர்வியாக ஸ்டிச் பண்ணணும். ஷார்ப் பாயிண்ட் வரக்குள்ளே நீடில் ட்ராப் பண்ணிட்டு டர்ன் பண்ணணும். சிம்பிள்.
ஸோ எந்த ஷேப்க்கு நம்ம நெக்லைன் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, நான் சீம் அலவன்ஸ் எதை பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்னா, மிஷினில் இருக்கிற சூயிங் கைடு இருக்குல்ல, அதை ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் சூயிங் ப்ராக்டிஸில் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நெக்லைனுக்குலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். எடுத்தோடனே இந்த நெக்லைன்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரித்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கான்ஃபிடென்ட் உங்களுக்கே கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சூயிங் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு இந்த நெக்லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கார்னர் வரும்போது நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கணும். லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பின்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நாச்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நாச்சஸ் கொடுக்கக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த 3 கார்னர்ஸ் இருக்குல்ல, அந்த கார்னரில் நல்லா ஸ்டிச் பக்கத்தில் நாச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச்சை கட் பண்ணிடாதீங்க. கொடுத்துட்டு மற்ற இடத்துலலாம் ஆல் ஓவர் நாச்சஸ் ஆஸ் யூஷுவல் கொடுத்துடணும். ஸோ இங்கே முக்கியமாக இது என்ன நார்மலாக இருக்குன்ட்டு யோசிக்கலாம். பட் ஆங்கிள்டு நெக்லைன் இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் நெக்லைனில் எப்படி நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்குறது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த நெக்லைன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா நெக்லைன்லேயும் நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்க முடியாது, சில நெக்லைனில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கர்வியாக பாட் நெக்லைன் இதுக்கெலாம் வந்து டாப் ஸ்டிச் கொடுக்கலாம். அது எப்படின்றத நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டாப் ஸ்டிச் கொடுக்கக்குள்ளே நமக்கு வந்து அந்த நாச்சஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஃபேப்ரிக் எப்பயுமே கேன்வாஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக டாப் ஸ்டிச் கொடுக்கல என்ன பண்ணணும், உங்கள் 2 கையை வச்சு ஒரு கை வந்து கேன்வாஸ் மேலே இருக்கணும், இன்னொரு கை வந்து அந்த மஸ்லின் ஃபேப்ரிக் ஒயிட் ஃபேப்ரிக் மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 கையை வச்சுட்டு 2 பக்கமும் இழுத்துட்டு கொடுங்க. ஸோ எந்த ஃபேப்ரிக்கும் நடுவில் ஸ்ட்ரக் ஆகி இழுத்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கொடுக்கும்போது டாப் ஸ்டிச் நல்லா நீட்டாக வரும். ஸோ இங்கே ஒரு ட்ரிக்கி பார்ட்டே வந்து அந்த கார்னர், அது எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னரில் வரக்குள்ளே ஒரு ஃபோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டு ஃபார்ம் ஆனால் பரவாயில்லன்ட்டு அந்த ஃபோல்டு ஃபார்ம் ஆகிற இடம் தான் கரெக்டாக கார்னர். ஓகே, அந்த இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டிச்சை. அந்த ஃபோல்டு அப்படியே அந்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஸ்டிச்சை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மிடில் கார்னர் வரக்குள்ளே எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கார்னர் வேறு மாதிரி இருக்கும், இந்த கார்னர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிடில் கார்னர் வரும்போது நம்ம ஸ்கொயரில் பண்ணோம்ல, அப்படியே இந்த சைட் ஃபேப்ரிக்கை சைடில் டர்ன் பண்ணிக்கணும். ஆப்போசிட்டில் டர்ன் பண்ணால் அந்த கார்னர் கரெக்டாக அந்த ஃபோல்டு வருது பாருங்கள், அங்கே ஃபோல்டு வந்த மாதிரியே இங்கேயும் ஃபோல்டு வரும். ஸோ அதுதான் நம்மளோட மிடில். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணோடனே அந்த சைடு வந்து ஓரமாக தள்ளி விட்டுட்டு இதை கொண்டு வந்தோன்னா நமக்கு கரெக்டாக ஷேப் வந்துடும். ஸோ இது பார்க்கக்குள்ளே என்னடா ஒரு மாதிரி பண்ணுறோமேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப்லாம் வரும்ல. ஸோ அப்போ நான் என்ன மாதிரி பண்ணுறேனோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக நெக்லைன் ஷேப் வந்துடும். ஸோ நான் இங்கே கையை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். 2 பக்கமும் இழுத்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுங்க. ஸோ இங்கே கார்னரில் ஃபோல்டு வருது பாருங்கள், அந்த ஃபோல்டை ப்ராப்பராக அலைன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ எல்லா நெக்லைனுக்கும் இந்த மாதிரி டாப் ஸ்டிச் நம்ம கொடுக்க முடியாது. சில நெக்லைன் மைல்டு ஆங்கிள்டு இந்த மாதிரி இருக்கிற நெக்லைனுக்கு நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்க முடியும். மற்ற நெக்லைன்லாம் டாப் ஸ்டிச் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் டர்ன் பண்ணி அயன் பண்ணி விட்டுருங்க. லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம நெக்லைன் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ ராங் சைட் டர்ன் பண்ணிவிடுங்க. கேன்வாஸை டர்ன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு ராங் சைடில் ஹேண்ட் எம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட நெக்லைன் இங்கே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க்யூ ஆல். பாய்.